சார் வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? அதை அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்தது. ஆனால் அவங்க கொடுக்குற ஒரு காரணம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது. 1.5 வருஷம் தான் அந்த பதவி. அடுத்த தேர்தல் வரப்போகுது 26, அதாவது இன்னிலேருந்து 15 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. அது இந்தியா அது வரலும் ஒழுங்காக உருப்படியாக எல்லாம் இருந்ததுன்னா இது எதிர்பார்க்குறது. மோடி ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணாருனாக்கா ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் நடைமுறை இதை வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் 26ஆம் வருஷத்தில் எலெக்ஷன் நடக்கும்னு சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசு என்ன செய்யும்னு யாருக்குமே தெரியாத பட்சத்தில் தேர்தல் 2046 தான் நடத்துவேன்னு சொன்னாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ 26ஆம் வருஷத்தில் தேர்தல் நடக்குங்கிற பட்சத்தில் 26 மார்ச்சில் இந்த தேர்தல் நடக்கணும். இப்படி பார்த்திங்கன்னா 15 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம தேவையில்லாமல் ஒரு எலெக்ஷன் இதில் நம்ம இது பண்ணி அவங்க சொல்றது அந்த காரணம் இல்லை. தேர்தல் முறையாக நடக்காது, பரிசு பொருட்களை அள்ளி வீசி திமுக ஜெயிச்சிரும். போன எலெக்ஷன்ல பரிசு பொருட்களை அள்ளி வீசி மிரட்டி திமுக ஜெயிச்சது, அதே மாதிரி மிரட்டி ஜெயிச்சிருவாங்க. எல்லா எலெக்ஷன்லையும் அதானே பண்ணுவாங்க. ஆக அதில் என்ன தெரியுதுன்னா எல்லா எலெக்ஷன்லையும் அவங்க அதை தான் பண்ண போகிறாங்க. ஆக அதிமுக நிற்க போகிறதுலன்னு தெரியுது. ஆக அதிமுக இனிமேல் தேர்தலில் நிற்காது. திமுக இதெல்லாம் செய்யறதுங்கிறது அவங்களுக்கு வாடிக்கையாக செய்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. இந்த தேர்தலுக்கு மற்றவங்க தான் செய்வாங்களா? அடுத்த பொது தேர்தலில் செய்ய மாட்டாங்களா? அப்போவும் தான் செய்வாங்க. ஆக அப்போவும் இவர் நிற்க போகிறதில்ல. இந்த அடிப்படையில் பார்த்தா இனி பழனிசாமி கட்சி தேர்தலில் நிற்காதுங்கிறது உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஆக அதிமுக பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக இனி தேர்தலில் நிற்காது என்பதை நம்ம இதன் மூலமாக பழனிசாமி அவருடைய கட்சி தொண்டர்கள் அறிவித்திருக்கிறார். கட்சியில் யாராவது தொண்டர்கள் இருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கங்க. இதே காரணங்கள் அப்போவும் தான் இருக்க போகுது. அதனால் இனி தேர்தலில் அவங்க நிற்கவே போகிறதில்ல. இது எப்போ நடந்த ஒரு தேர்தல், அதுக்கப்புறம் இனிமேல் தேர்தலே கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஆக அந்த கட்சிக்கு மூடு விழா நடத்திட்டார். இதன் மூலமாக அவர் சொல்கிறது என்னன்னா, இனி இந்த கட்சி தேர்தலில் நிற்காது. அதனால் ஏறத்தாழ இந்த அரசியல் கட்சியிலிருந்து இறங்கி விட்டது, முடிஞ்சு போச்சு அப்படின்ற. அதில் யாராவது தொண்டர்கள் இதுவரையிலும் மிச்சம் மீதி இருக்கவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பழனிசாமியுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு வேறு கட்சிகளுக்கு போவது நல்லது. இருந்தால் கட்சியில் யாராவது தொண்டர்கள் இருந்தால். இல்லை, தேர்தல் நியாயமாக நடக்காது, திமுக தன்னுடைய அதிகாரத்தை பலத்தை பயன்படுத்தி ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி. 26 தேர்தலையும் அதிகாரம் வச்சு இருக்குங்க. தோத்தாதானே திமுக பதவி விட்டு போகும். 26 தேர்தல் திமுக தலைமையில் தான் நடக்கும். அவங்க தானே ஆட்சியில் இருக்க போகிறாங்க. அப்போ இதே தான் நடக்கும் போது இவர் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா, அதை வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறது உண்மையாக இருந்ததுன்னா, அப்போது அவங்க தான் ஆட்சியில் இருக்க போகிறாங்க. நான் அந்த தேர்தலும் அவங்க தான் நடத்த போகிறாங்க. இதை சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகள் அப்போது அவங்க செய்ய போகிறாங்க. அப்போ எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போவும் நின்னா ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால இவர் அப்போவும் நிற்க போகிறதில்லைங்கிறது இப்போ சூசகமாக சொல்லிட்டார். கிரமாண்டி தேர்தலையும் அவர் சொல்லிட்டார். இதே காரணங்கள் தான் அப்போவும் சொன்னார். அதே காரணத்தை இப்போவும் சொல்கிறார். 26லையும் அதே காரணத்தை சொல்லிட்டு நிற்காமல் இருக்க போகிறார். அதை தான் நான் திருப்பி மீண்டும் 3வது தடவையாக சொல்கிறேன். அந்த கட்சியில் யாராவது தொண்டர்கள், பழனிசாமி தலைமையில் யாராவது தொண்டர்கள் மிச்சம் மீதி இருந்தால் அவர் தேர்தலில் நிற்க போவதில்லை என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட்டதை புரிந்து கொண்டு வேறு கட்சிகளுக்கு போக முயற்சி எடுங்கள். அவ்வளோதான் சொல்லலாம். இல்லை, உண்மையான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி போட்டி என்ன தோற்று போயிடுவாருன்னு தெரியுது. இதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அச்சகத்துக்கு என்னத்துக்கு இது பண்ணுவாங்க? ஏங்க ரெட்டை இலையை வச்சுக்கிட்டு 12 இடத்துல டெபாசிட் போகிற அளவு கொண்டு போயிட்டார். அதுதான் பழனிசாமி கிடைச்சது. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி. அப்புறம் இந்த தேர்தல்னா 12 தோல்வி பழனிசாமி இடம். எதுக்கு அந்த பேருங்கிறதுக்காக அதுக்கு பயந்துக்கிட்டு, அதான் மூட்டை பூச்சிக்கு பயந்து தைரியமாக நிற்கணுங்க. அதுக்கான தைரியம் வேணும். முதல்ல கட்சியில் நடத்துறதுக்கு தைரியம் வேணும். தோல்விகளை கண்டு தோன்றவன் தலைவனாக இருக்க முடியாது. நான் தான் சொல்கிறேனே, தமிழ்நாட்டை பிடிச்சிருக்க பெரிய துரதிருஷ்டம் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிற எதிர்கட்சிகள்னு சொல்லிட்டு அதுக்கு தலைவர்களாக இருக்கிறவங்களாம் படு கோழைகளாக இருக்காங்க, உபயோகம் இல்லாதவர்களாக இருக்காங்க. அதைத்தான் நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. எதிர்கட்சிகளே இல்லையே. திமுக எதிர்த்து நிற்கிறதுக்கு யார் இருக்கிறா? அதிமுகன்னு ஒரு கட்சியை உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க. அது உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டார் இவர். தேர்தலே நிற்க மாட்டேன்னு சொன்னாக்க என்னங்க அர்த்தம்? அந்த வகையில் பன்னீர்செல்வம் பெட்டர் இல்லை. ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து தேர்தல் நின்று தோத்தாலும் பரவாயில்ல நின்றுனார் இல்லை. தினகரன், சசிகலா, பழனிசாமி 3 பேர்த்தையும் காணாமல் போயிட்டாங்கல்ல. அது ஆக அதிமுகங்கிறது அழிந்து விட்டது. அவ்வளோதான்.
முடிஞ்சு போச்சு. ஆனால் அதிமுக விட்டா வேற யார் இருக்கிறா தலைவர்கள்? மற்ற தலைவர்கள் யார் இருக்கா? வேற கட்சி எங்கே இருக்குது? விஜயம்பீங்க நீங்கள். விஜய் இன்னும் அரசியலுக்கு வந்தாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. அது சொன்னால் கோச்சிக்குவீங்க நீங்கள். ஏன் சார் உங்களுக்கு வன்மம்பீங்க? 2 மீட்டிங் தான் இது உள்ளும் போட்டிருக்காரு. மாநாடு ஒன்று நடத்தினார், அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு தெரியல யாருக்கும். நடைப்பயணம் போக போகிறாரு, இதில் சைக்கிளில் போக போகிறாரு, ஏரோப்ளைனில் போக போகிறாரு, என்னமோ செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்குதே ஒழிய அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. ஆக அவர் காணோம். இன்னொரு ஆசாமி இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. நின்ன அத்தனை தேர்தல்களிலும் டெபாசிட் பறி கொடுத்த ஒரு ரெக்கார்டு அவருக்கு தான் இருக்குது. அவரை என்ன பண்ணுவீங்க? இப்படிலாம் எதிர்கட்சிங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு கூட பார்த்தா நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அச்சு ஊடகங்கள்லாம் அட்டைப்பட கட்டுரையெல்லாம் போடுறீங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இப்போ நிற்கலையே நீங்கள், நிற்கலையே. திமுக பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. சரி மாற்றி போடலான்னாங்க, யாருக்கு போட சொல்கிறீங்க? யார் நீங்கள் சொல்லுங்கள். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவருக்காக இந்த கட்சிக்கு போடுங்க சார்னு சொல்லுங்களேன். உங்களால் யார் ரெக்கமெண்ட் பண்ண முடியுதா யாரையாவது? இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஒரு கட்சி சாராத என்னை போடுறவர்கள்லாம் நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனாலும் திமுகவில் உறுப்பினர் இல்லை. அது என் கட்சின்னு நான் சொல்ல முடியாது. திராவிட இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேத்துக்கு நான் இதுதான். சுபவீர பாண்டியன் இருக்கார், ராஜேந்திரன் இருக்கார், எல்லாம் 7-8 பேர்கள் திராவிட அத்தனையோடவும் நான் தொடர்பு கொண்டு வந்தா இருக்கேன். வைகோ எல்லாருமே எனக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாத்தோடும் எனக்கு அவங்கள எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன். எனக்கு கட்சி கிடையாது, திராவிட இயக்கத்துக்கும் சேர்ந்தவன் நான். என்ன மாதிரி ஆள் ஒரு வேளை நான் எதிர்த்து ஓட்டு போடணுன்னு திமுக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்த்து ஓட்டு போடணுன்னு யாருக்கு போடுறது? எனக்கு ஆளை காணும். உங்களை கேட்டால் உங்களாலையும் பதில் சொல்ல முடியும். எதிர்கட்சின்னு ஒன்று சொல்லுங்களேன். இவங்க திமுகவோட பிரமாதமாக இவங்க பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு கட்சியை பற்றி சொல்ல முடியுதா உங்களால்? எவ்வளோ பெரிய ட்ராஜடி, எவ்வளோ பெரிய ட்ராஜடி. ஜனநாயகத்துக்கு இது நல்லதில்லை. ஜனநாயகத்துக்கு இது ஆரோக்கியம் இல்லை. ஒரு ஆளுங்கட்சிக்கு சமமாக இல்லைனாலும் ஒரு அளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஒரு எதிர்கட்சி இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இல்லை. இது என்னன்னா, நீங்கள் நேரு காங்கிரஸ் ஆட்சி வந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு குடியரசு ஆனதுக்கு பிறகு சரியான எதிர்கட்சியே இல்லை. கம்யூனிஸ்டுகள் வருவாங்கன்னு பார்த்தாங்க. கம்யூனிஸ்டுகள் அது உலகம் முழுவதிலும் கம்யூனிஸ்ட் வேறையாக இருந்து, இந்தியாவில் இருந்த கம்யூனிஸ்ட் வேறையாக இருந்து. காரல் மார்க்ஸ் சொன்னதே வர்க்கபேதம் ஒழிந்தால்தான் பொருளாதார முன்னேற்றம் வரும்னார். வர்க்கபேதம்னா ஜாதி அடிப்படையிலேயேங்கிறது. இந்தியாவில் யார் கம்யூனிஸ்டில் இருக்கிறான்னு பார்த்தாக்கா சங்கர நம்பூதிரிப்பாடு ஜாதி பேரை வச்சுக்கிட்டு, எஸ்ஏ டாங்க ஜாதி பேரை வச்சுக்கிட்டு, ஜோதி பாஸ் ஜாதி பேரை வச்சுக்கிட்டு, ஏஎஸ்கே ஐயங்கார் ஜாதி பேரை வச்சுக்கிட்டு, எல்லாம் மேல் ஜாதிக்காரருக்கு. அதனால தான் கம்யூனிஸ்டுங்க வளரவே இல்லை. கம்யூனிஸ்டை வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து அந்த கம்யூனிஸ்டுங்க பேரில் இயங்கி கம்யூனிஸ்டை இல்லாமல் பண்ணாங்க. அதுக்கு தான் அவங்க பாடுபட்டது. கம்யூனிஸ்டம் வந்தாக்கா அந்த மேல் ஜாதிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். அவங்க திட்டம் போட்டு அந்த கட்சியை இந்தியாவில் வளர்த்துறேன்னு சொல்லிட்டு அதை வளர விடாமல் அடித்தாங்க. அது மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அது சரியான எதிர்கட்சியாக அது இயங்கலை என்னும்போது நேரு என்ன பண்ணார்? ராஜாஜியை கூப்பிட்டு, ஒரு எதிர்கட்சி இல்லைன்னா ஜனநாயகம் சரியாக வராது, நீங்கள் ஒரு எதிர்கட்சியை ஆரம்பிங்க. இன்றைக்கி இருக்கிறதுல உங்கள் அளவுக்கு ஒரு ராஜதந்திரமும் ஒரு சாணக்கியத்தனமும் இருக்கிற தலைவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜாஜிக்கிட்ட சொன்னோன்னே ராஜாஜி சுதந்திரா கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து நல்லா வளர்த்தினார். சோசியலிசத்துக்கு நேர் எதிராக சொன்னார். முதலாளித்துவம் தான் நமக்கு சரியாக வரும்ன்ற மாதிரி அவர் எல்லாம் கொண்டு வந்தார். காங்கிரஸ் சோசியலிசம் பேசுனா இவங்க கேபிட்டலிசம் பேசினாங்க. அது மாதிரி ஒரு தத்துவ ரீதியாக பிரிஞ்சு நின்னாங்க. ஆனால் அதுலேயும் என்ன ஆச்சுன்னா, ராஜாஜி தலைமை ஏற்றனால இந்த அவங்க ஜாதிக்காரருக்கு உள்ளே போனதுனால மற்ற பிற்படுத்தப்பட்டன்னு சொல்கிற சனாதனத்தின் புறம் பிற்படுத்தப்பட்ட மற்ற யாரும் அதில் போய் சேராமல் இருந்தாங்க. இது மறுபடியும் தென்னாட்டில் சுதந்திர கட்சி வளரவே இல்லை. வடநாட்டிலையும் ஓரளவுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்களாலையும் பரிமளிக்க முடியல. இன்றைக்கி அது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒரு சரியான எதிர்கட்சி இல்லை. ஒரு பாஜக ஸ்ட்ராங்காக ஒரு கட்சியாக இருக்குது. அதை எதிர்த்து நிற்கிறவங்கெல்லாம் இந்தியா கூட்டணின்னு வைக்கிறாங்க. ஒவ்வொரு தலைவனும் தான் பிரைம் மினிஸ்டர் அவருன்னு நினைக்கிற மாதிரி ஒரு கூட்டணியாக இருக்குது. ஆக இந்தியா முழுக்க நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது. எதிர்கட்சிகள் இல்லை. ராகுல் காந்தி பிரமாதமாக தனியாக பரிமளிக்கிறார், கட்சியை பரிமளிக்கிறது.
கட்சி செய்ய ம். ஜெயிக்கிறாங்க, அவங்க கட்சியில் ஜெயிக்கிறாங்க, பாஜக கூப்பிட்டா போயிடுறாங்க. ம். அப்புறம் அவங்கள ஜெயிக்க வச்சு என்ன பண்ணுறது? ம். அதுக்கு நேரடியாக பாஜக ஓட்டு போடலாங்கிறத மக்கள் முன்னாடி இருக்கு. ம். இந்த இந்திய நாட்டில் ஜனநாயகத்துக்கு எல்லாம் ஆளுங்கட்சியை எதிர்த்து நிற்கிறதுக்கு எதிர்கட்சிகள் யாரும் இல்லைங்கிறதா இன்றைக்கி இருக்கிற ஒரு படு மோசமான ஒரு நிலை. இதை மாறுறதுக்கான என்ன வழி உண்டுன்னு எனக்கு தெரியல. ம். இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது 26ஆம் வருஷத்தில் மறுபடியும் பாஜக தான். ஒருவேளை நின்னு தோத்து போனா கூட என்ன ஆயிட போகுது அதிமுக? அதைத்தான் சொல்ல வர்றேன். கலைஞர் எத்தனை தடவை தோத்தாருங்க? ம். சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் எம்ஜிஆர் இருக்கிறவங்களும் ஜெயிக்கவே இல்லை. போராடிக்கிட்டே அப்புறம் அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா பண்ண பல தவறுகளை அடித்து தூக்கிட்டு இன்னைக்கு நின்றுட்டார்ல. ஆட்சியில் உட்காந்துட்டு தானே போனார். அதானே கலைஞர் இருக்கிறது சாமர்த்தியம். ஆக திரும்பி ஆட்சிக்கு உட்கார்ந்தாரு. 9 வருஷம் வெளியில் இருந்தாருங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருந்தும் 10 வருஷம் தான் அவர் ஆட்சியில் இருந்தார். ஏன்னா கிளஞ்சதெல்லாம் போக முழுமையாக எம்ஜிஆர் 5 வருஷம் ஆட்சி நடத்தவே இல்லை. முதல் தடவை வந்தபோது 3ஆவது வருஷத்துலேயே இதை டிஸ்மிஸ் ஆச்சு. 2வது தடவை வந்தபோது உடம்பு சரியில்லாம படுத்தார், போச்சு. 3வது தடவை முழுக்க அவர் எம்ஜிஆர் 5 வருஷம் அவர் ஆட்சி நடத்துனதே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதோ அல்பாசில் தான் போச்சு. அப்புறம் இந்தம்மா வந்தது 5 வருஷம் நடத்துச்சு. அப்புறம் அந்தம்மா பண்ண கூத்துக்கள்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஜனங்க ஒரு மாதிரி ஆகி போய் கலைஞராக பரவாயில்லங்கிற மாதிரி போயிட்டாங்க. திரும்பி வந்தார்ல, இடைவிடாமல் நின்னார்ல, சவால் விட்டுக்கிட்டு வந்தார்ல, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நின்னார்ல, எதிர்கட்சியாக வரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தார்ல. அந்த திறமை இல்லையே, இந்த திறமை இல்லையே. தப்பிச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒருவேளை தோல்வியினால் வரக்கூடிய பெரிய அவப்பெயர்ல இருந்து. இல்லை என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிறவங்களே அந்த 60 எம்எல்ஏக்கள் தாங்க அவர் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்களும் வச்சுக்கிட்டு இருக்காரு. செலவாகுது. யாரும் இலவசமாக பொதுக்குழு உறுப்பினராக இருக்கலை, செலவாகுது, கட்டுப்படி ஆகலை. இன்றைக்கி அவருக்கு அமலாக்கத்துறை பிரச்சனை வர்றேன்னு சொன்னாக்க அவருக்கு கட்சியை கழிச்சிட்டு அவர் போயிடுவார். அதுதான் பழனிசாமியுடைய நிலைமை. பதவியில் இருக்கிறதுக்கு கட்சி நடத்துக்கிறதுக்கு காரணம் அமலாக்கத்துறை தம்மீது பாயக்கூடாதுங்கிறது தான். அவர் எதாவது செய்யலாம்னு நினச்சாக்க பாருங்கள். இப்போ சமீபத்தில் கூட அவருடைய சம்பந்தி வீட்டில் பெரிய ரைடு. என்ன பிரயோஜனம்? அமித்ஷா கிட்ட போய் 24 மணி நேரம் தூங்கிக்கிட்டு தான் இருக்காரு. ரைடு நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன பிரயோஜனம்? இவ்வளோ விசுவாசமாக உனக்கு இருந்தாலும் ரெய்டு பண்ணிட்டேன்னு கேட்குறாரு. அதுதானே அவருடைய நிலைமை. அமலாக்கத்துறைக்கு பயந்துட்டு தானே இந்தியாவில் இருக்கிற அத்தனை எதிர்கட்சிகளும் அமலாக்கத்துறை பயந்துட்டு தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தானே பாஜக ஓடிட்டு. அங்கே எதிர்கட்சிகள் இல்லை, இதெல்லாம் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு தைரியமான தலைவர்கள் இல்லை. அரசியல் பெரிய சூன்யமாக இருக்கு. அதிமுக தொண்டர்கள்லாம் அதை எப்படி சார் பார்ப்பாங்க? இந்த மாதிரி நிற்காததெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? தொண்டர்கள் இருந்தாக்கா இந்நேரம் போராடி இருப்பாங்கங்க. நான் நிற்கிறேன்னு சொல்லி கட்சி 2ஆ உடஞ்சிருக்குங்க. அந்த கட்சி உடையவே இல்லை. அதுலேருந்து என்ன தெரியுது? ஆளே இல்லை, உடையறதுக்கு ஒருத்தருமே இல்லை. ஓ, எல்லாம் உடஞ்சில்ல நிற்கிது. ஓபிஎஸ், சசிகலா, அதை நாளாக அப்பயே பிரிஞ்சு போச்சு. ஆளாளுக்கு 10 பேரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பிம்பம் உழுந்து போச்சு. பிஜேபியோடைய பி டீம்ங்கிற பேர் அவங்க எல்லாத்துக்குமே வந்துருச்சு. பிஜேபியை தென்னாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. எப்படிதான் போகுது நீ அதிமுகவுடைய எதிர்காலம்? அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, நிகழ்காலமே இல்லையா? அப்புறம் எதிர்காலம் எங்க இருக்குது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க அசம்பிளியில் உட்காந்துக்கிட்டு? எடப்பாடி பழனிசாமி என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்க இந்த ஆட்சியில் குற்றங்களே இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு. பாலியல் தொல்லை கொடுத்தால் அவர்களுக்கு மரண தண்டனைங்கிறாங்க. இந்த மாதிரியான தீர்ப்புகள், இதெல்லாம் இந்த மாதிரியான சட்டங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இவங்க வெறும் சட்ட நிபுணர்களை மாத்திரம் பார்க்கக்கூடாதுங்க. பாலியல் நிபுணர்களை கேட்கணும், மனநல ஆலோசகர்களை கேட்கணும். இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னாக்கா, நீங்கள் இந்த இதை கொண்டுருக்கீங்க. சரி, அந்த பொண்ணு ஒரு போலித்தனமான ஒரு இதை சொல்லி ஒரு ஆளை மரணதண்டனை கொடுத்துருவீங்க. அப்போ அவர் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு அதனால் கொண்டுருவீங்களா நீங்கள்? அப்படி பொய் சொன்ன பொண்ணுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறதா இருக்குது? அந்த சட்டத்தில் இடம் இருக்கா? இங்கே ஹெட்லைன்ஸ் வருது, மரண தண்டனை. நாளைக்கு அன்னைக்கு இருந்த காலம் வேறங்க. பெண்கள் வீட்டில் அடங்கி இருந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க.
இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்காங்க. பாலியல் சீண்டல் நான் ஒன்றுமே செய்யாமல் கூட நான் தொட்டேன்னு சொல்லலாம். குஷி படத்தில் காட்டுவாங்க. அந்த படத்தில் வரும் ஒரு சீனு. விஜய் சும்மா உட்காந்துருப்பார். அந்த ஹீரோ ஜோதிகா தான் ஹீரோயின். ஏன் இடுப்பை பார்த்தேன்னுவார் அப்படிம்பாங்க அந்த அம்மா. நான் பார்க்கலேன்னு சத்தியம் பண்ணுவார். இல்லை நீ ஏன் இடுப்பை பார்த்தேன்னு. அது மாதிரி வந்தால் என்ன ஆகிறது? ஆம்பளையுடைய கதி என்ன ஆகும்? இதை அசம்பிளியில் கேட்டிருக்க வேணாமா? ஒரு அத்தனை ஆம்பளை உட்காந்துருக்கிறீங்க, நீ கேட்க வேணாமா? இப்போ ஜெயலலிதா கவர்னர் சென்னாரெட்டி மேலே அந்த மாதிரி பழியை ஒன்று போட்டாங்க. இந்த சட்டம் அன்னைக்கு இருந்தது சென்னாரெட்டி தூக்கில் போட்டிருப்பாங்க. என்னை தவறாக பார்த்தாருனாங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. கேட்டாங்க. ஏகமனதாக தீர்மானம் நிறைவேறுதுங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தில் ஆண் சமுதாயம் மாட்டிக்கிட்டு இருக்குது தெரியுமா? இதில் கேட்டிருக்க வேண்டிய விஷயம். இல்லை, நிறைய விஷயத்துல வாதாடுறாரு எடப்பாடி. என்னத்தை வாதாடினாரு? ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு வந்தார். அந்த யார் அந்த சார் சொல்லி பேட்ச் எல்லாம் குத்திக்கிட்டு வந்தார். அவர் நேரம் சரியில்லை. கவர்னர் வேற ஒரு ஸ்டண்ட் அடித்து இவர் அடையாளம் தெரியாமல் பண்ணிட்டு போயிட்டு ஜாதகம் சரியாது. வேற என்ன பண்ண? அவர் நல்ல ஸ்டண்ட்டு பிரமாதமாக பேட்ச் எல்லாம் குத்தி யார் அந்த சார் பெரிய புரட்சிக்கு உண்டாகிறதா நினச்சிக்கிட்டு வந்தாக்கா இந்த கவர்னர் ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிவிட்டு போட்டது கூட யாருக்கும் தெரியாமல் போச்சு. என்ன பிரயோஜனம்? ஒரு வாதாடுற திறமை வேணுங்க தலைவனுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் அதிமுகவை நம்பி இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. எம்ஜிஆர் மேலே மரியாதை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜெயலலிதா மேலே மரியாதை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு நீ தலைமை சரியில்லை, நீ இறங்கிக்கிட்டு வேற ஒருத்தர்கிட்ட கொடு. அதுதான் இப்போ நம்ம சொல்கிறோம். அதைத்தான் நம்ம இப்போ சொல்கிறோம். 4 பேத்துக்கும் நம்ம அதான் சொல்கிறோம். இப்போ சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன், பழனிசாமி 4 பேத்துக்கு அதான் சொல்கிறோம். தயவுசெய்து நீங்கள் 4 பேரும் விலகிட்டு வேற ஒரு தலைவர்களை கொண்டு வந்து ஒருங்கிணைச்சி ஒரு கட்சியை கொண்டாங்க. யார் வேணாங்கிறா? செஞ்சிங்கன்னா ஒரு எதிர்கட்சி நிற்கும். ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லிட்டு தேர்தலில் நிற்கலன்னு சொல்கிறீங்களோ, இதே தான் 26ஆம் வருஷ தேர்தலையும் இதே குற்றச்சாட்டை தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் இனிமேல் எலெக்ஷன்லேயே அந்த அதிமுக நிற்காதுங்கிறது திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு. ஒரு கட்சி அழிஞ்சு போச்சு. அவ்வளோதான் நான் சொல்லணும். அப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவின் வெற்றி எளிதாகிவிட்டது. இதுக்கப்புறமா மக்கள் ஓட்டு போடாமல் புறக்கணிக்கலாம். மக்கள் புறக்கணிக்கலாம் இல்லை, அது ஒன்று இருக்குல்ல. புறக்கணிச்சாலும் 10 ஓட்டு விழுந்தாலும் ஜெயிக்கிறது நான் சொல்கிறேன். இப்போது திமுக ஆட்சியில் இருந்தபோது, அதாவது கலைஞர் காலத்தில் ஒரு இடைத்தேர்தல் கிருஷ்ணகிரியில் வருது. அதில் மத்திய ஒன்றிய அமைச்சராக இருக்கிற சி சுப்பிரமணியன் நிற்கிறார் தேர்தலில். அதுக்கு திமுக ஆதரவு கொடுக்குது. சி சுப்பிரமணியம் நாமினேஷன் போட்டார். ஏறத்தாழ எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒருத்தர் என்ன போஸ்ட்டாக வெற்றியை அறிவிக்கிற நேரத்தில் அப்போ ஒரு வரத தேசிகன்னு ஒருத்தர் இருப்பார், எல்லாம் தெரிஞ்சு நிற்பார். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சங்கி கூட்டம், அன்னைக்கு இருந்த சங்கி கூட்டம், அந்த வரத தேசிகன்னு நிற்க வச்சுட்டாங்க. அந்த ஆள் நாமினேஷன் போட்டார். எலெக்ஷன் நடத்த வேண்டியதாக போயிடுச்சு. எங்கள் அண்ணன் தான் இன்சார்ஜ் ராஜாராம். எவ்வளோ போய் கேட்குறாரு, எப்பா உனக்காக இல்லை நான் நிற்பேன்ட்டு. அப்படி அதுக்கு அந்த அச்சு ஊடகங்களெல்லாம் அவங்க கையில் இருந்தது இல்லையா, அவங்க உடனே எவ்வளோ தூரத்துக்கு தூக்கி விட முடியுமோ தூக்கி விட்டு வரத வச்சுக்கிட்டு எவ்வளோ விளம்பரம் கொடுக்கணுமோ கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அதனால் ஒரு எலெக்ஷன் நடத்தினாங்க. எலெக்ஷன் நடத்துகிறோன்னா ஜெயிச்சும்புன்னு தான் ஜெயிக்க போகிறாருங்கிறதுனால மக்கள் ஓட்டு போடவே வரல. திமுக போய் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போட வச்சுது. அந்த மாதிரி எலெக்ஷன் நடத்த வேண்டியதாக போச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஓட்டு விழுவலைன்னாக்கா அந்த தேர்தல் செல்லாமல் போய்டும். அதுக்காக அந்த குறிப்பிட்ட அளவு அந்த மினிமம் இது ஓட்டு போடுறதுக்கு ஆளுங்களெல்லாம் அவங்க மொபிலைஸ் பண்ணி கொண்டு போட்டாங்க. அப்படி போட்டு தான் அவரை ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கு திமுக முழுக்க கஷ்டப்பட்டு அந்த தேர்தலை இதை நடத்துச்சு. அதாவது ஆளே இல்லைன்னா கூட மக்கள் ஓட்டு போட வரலைன்னா மினிமம் ஓட்டு கூட விழுலன்னு சொல்லி அந்த தேர்தல் ரத்தாயிடும். அந்த ஆபத்து இருந்தது அந்த டைமில். ஆக எதிர்கட்சியே இல்லை, எதிர்த்து ஒருத்தருமே நிற்கலைன்னாக்கா அன்னப்போஸ்டாக நிற்கிறது வேற. ஒரு ஆள் ஒரு சுயேட்சை இது பண்ணிட்டாங்க. இப்போ ஈரோடு 4-5 பேர் போட்டாங்க, எலெக்ஷன் நடத்திட்டாங்க. அதில் மக்கள் ஓட்டு போட வராமல் போயிட்டாங்கன்னா, நிறைய பேர் புறக்கணிச்சிட்டாங்கன்னா அந்த தேர்தலை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது. அதுக்கான சூழ்நிலை எல்லாம் இருக்குது.
அதனால தான் என்ன பண்ணனாக்கா திமுக தான் செலவு பண்ணி உனக்கு ஆளை கூட்டிகிட்டு வரதுக்கு நானே நிற்கிறேன்னு இவங்க சொன்னதுனால தான் காங்கிரஸ் நிற்காம விட்டுடுச்சு, வேண்டான்னு விட்டுடுச்சு. அதனால் திமுக நிற்கிது. சுலபமாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா எதிர்த்து போடுறதுக்கு யாருக்கு போடுறதுன்னு தெரியலையே. அந்த சீசமுருகத்தை வந்து எதிர்த்து அந்த நின்ன போது ஒரு 420 ஓட்டு என்னமோ வாங்கினார் எம்பி எலெக்ஷன். அதுக்கு ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டாங்க. ஏன்னா அரசாங்கத்தினுடைய எல்லா இதுவும் சேர்ந்து அந்த எலெக்ஷன் நடத்துனதுனால சுற்றி வந்து டேங்கி படையும் பீரங்கி படையும் அணுகுண்டு எல்லாம் வச்சு ஒரு மாதிரி இருக்கிற ஒரு வரதேசிக்குன்னு அடித்து போட்டிருப்பாங்க. இது அடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு போட்டு கிண்டல் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரதில் நான் சொல்கிறேன், ஞாபகத்தில் சொல்கிறேன். அது மாதிரி வந்து எதிர்கட்சிகளே இல்லைன்னாக்கா தேர்தலை நடத்த முடியாமல் கூட போயிடலாம். இதெல்லாம் பார்க்கணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி சார்.